வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ்ல வீடியோ நம்பர் 19 இந்த வீடியோல இ-சைன் யூஸ் பண்ணி ஒரு டிராஃப்டை எப்படி அப்ரூவ் பண்ணலாம். ஸோ இ-சைன் யூசேஜ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போது டிரெக்டாக வந்து என்னோட ஃபைல் இருக்க இடத்துக்கு போயிடுறேன். அண்ட் இங்கே நான் என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இ-சைன் யூஸ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃப்டை அப்ரூவ் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர். அவங்களோட லாகின்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நோட் பற்றி நான் எதுவுமே பேசலை, ஏன்னா நோட்டில் நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கணும், கண்டென்ட்லாம் இருந்திருக்கணும். ஸோ ஏன்னா டிராஃப்ட் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இ-சைன் மட்டும்தான். ஸோ டெஸ்ட் ஃபைல், ட்ரைனிங் ஃபைல்னால இந்த நோட்டெல்லாம் எதுவும் பெருசாக நீங்கள் கவனிக்க வேண்டாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நோட் 1, நோட் 2, நோட் 3ன்னு சொல்லிட்டு நிறைய நோட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அந்த டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் கிட்ட போகும்போது அவங்களோட சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் மைட் பி ஏஓ, சூப்பரிண்டென்ட், அசிஸ்டன்ட்ஸ்லாம் நோட்லாம் இங்கே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம பேசலை. நமக்கு தேவை டிராஃப்ட் டாக்குமெண்ட். இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா, வழக்கம் போல் ஒரு டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நோட்டு தெரியும், டிராஃப்ட் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல. இல்லைனா அவங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி டிராஃப்ட் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் இங்கே தெரியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரூவ்டு டேட், அந்த ஃபைல் கிரியேட்டிங் பர்சன் மைட் பி அசிஸ்டன்ட், சூப்பரிண்டென்ட் யாரோ அவங்க வந்து இந்த அப்ரூவ் டேட் போட்டுருவாங்க. இ-சைன் மூலயமா தான் அப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா இந்த அப்ரூவ்ட் பை நேம் போட வேண்டாம். ஸோ போட்டாலும் பிரச்சனை இல்லை, தெரியாமல் போட்டுட்டாங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பேர் வந்துடும், அதுக்கு மேலே இ-சைன் பண்ணிக்கலாம். பட் இந்த அப்ரூவ்ட் பை நேம், இப்போ இ-சைன் மூலயமா தான் என்னோட டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் இந்த டிராஃப்டை அப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா இந்த அப்ரூவ்ட் பை நேம் போட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த அப்ரூவ்ட் டேட் மட்டும் போட்டிருந்தால் போதும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பின்னு வச்சுப்போம். அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து இந்த ஃபைலை அப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜஸ்ட் அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா வெரி சிம்பிள், சேம் ப்ராசஸ் தான். எடிட் கிளிக் பண்ணி அந்த டிராஃப்டில் என்ன கரெக்ஷன்ஸ் வேணுமோ, மைட் பி இப்போது வாட் எவர் இட் இஸ் அந்த கரெக்ஷன் போட்டுட்டு டெஃபினட்டாக அப்டேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் ரெகுலர் ப்ராசஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 18 வீடியோஸ் போட்டாச்சு, அந்த 18 வீடியோஸ் கொடுத்தாச்சு, அதுலலாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. டிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் வந்துருச்சு. இப்போ அந்த டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளீஸ் பி வித் மீ, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் அப்ரூவ் கிளிக் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி டிராஃப்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய நமக்கு இந்த இ-ஆஃபீஸ் பேக் எண்டில் சப்போர்ட் கொடுக்கும் போது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி, சார் என்னோட மைட் பி ஏஓ, இல்லை மைட் பி ஒரு எஸ்பி, இல்லை ஒரு டிஐஜி, இவங்க ஃபைல் அப்ரூவ் பண்ண வேண்டிய ஆஃபீஸர் இல்லை, ஏடிஜி சாரோ இல்லை மைட் பி அவங்களுக்கு மேலே இருந்த ஆட்கள் வந்து இந்த ஃபைல் அப்ரூவ் பண்ணணும்னா தெரியாமல் இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இதை எதுவுமே பண்ண முடியாது. திருப்பியும் தான் அந்த ஃபைலில் புதுசாக ஒரு டிராஃப்டை போட்டு அந்த கன்சர்ன் டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸருக்கு அதை அனுப்பணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ரூவல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டிராஃப்ட்டை ஒரு வாட்டி நான் அப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ எஸ்ன்னு கொடுக்குறோம். டிராஃப்ட் அப்ரூவ் ஆகிடுச்சுங்க. அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபைல் நம்பர், நம்ம இ-ஆஃபீஸில் நான் எஸ்எஃப்எஸ் ஃபைல் நம்பர் இதுதான். இந்த ஃபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இஷ்யூ நம்பர்னு ஒன்று இங்கே ஜென்ரேட் ஆகும். அதை பற்றி நான் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் சொல்கிறேன் இது என்ன அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்ரூவ்ட் பை டேட் கொடுத்துருந்தோம். ஸோ டேட் வந்துச்சு, அப்ரூவ் ஆன டேட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க பெயர் வந்துருச்சு. இந்த சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ், XXX இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோ நம்பர் 17ல் இ-சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணோம். அப்போ கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் நான் சொன்னேன், இந்த இ-சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த இ-சைன் உங்களுக்கு எனேபிள்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இங்கே இந்த இ-சைன் இந்த மாதிரி எனேபிள்டாக இருக்குது, இது டிசேபிள்டாக இருக்குது. இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கிரே கலரில் தெரிஞ்சிருக்கும். எப்போ அப்படின்னா நான் இ-சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா. நான் இ-சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு நீங்கள் எங்கே செக் பண்ணலான்னா, இந்த டிஎஸ்சி இ-சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் ரெஜிஸ்டர்ட், அது இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல இது எனேபிள்டாக இருக்கும். இப்போது இந்த டிராஃப்ட் அப்ரூவ் பண்ண ஆஃபீஸர் இ-சைன் மூலயமா இதுக்கு வந்து நான் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும், அவங்களோட சைனை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த இ-சைன் கிளிக் பண்ணுவாங்க.
கஸ்டம்னு ஒன்று இருக்குது, டிஃபால்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கஸ்டமில் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வருது. இங்கே நம்ம பேஜ் 1ல் தான் அப்ரூவ் டிராஃப்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல 2 out of 2 இருந்துச்சு. நம்ம பிளாங்காக இருந்துச்சு. நான் எதுவும் குழம்பிக்க வேண்டாம். ஏன்னா என் டிராஃப்ட் அப்ரூவ் ஆன பேஜ் பார்த்தீங்கன்னா 1 தான், ஃபர்ஸ்ட் பேஜில் தான் இருக்குது. ஸோ மேலே 1ன்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எந்த இடத்துல என்னோட இ சைன் வரணும்னு அந்த டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் நினைக்கிறாங்களோ லெஃப்ட் கிளிக் பண்ணுவாங்க. இ சைன் கஸ்டமில் வித் ஓடிபி பேஜ் 2 தெரியுது. ஆனால் பேஜ் 2ல் என் டிராஃப்ட் இல்லை, பேஜ் 1ல் இருக்குது. மாற்றிட்டு என்டர் கொடுக்குறேன், வந்துடுச்சு. இப்போது லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் வந்துடும். லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு பாக்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா என்னோட இ சைன் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுட்டேன்னா ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் சைன். சைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆஃப் யுவர் ஆதார் கேட்குது. கடைசி 3 டிஜிட் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இ சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட் ஆதார் நம்பரை அதில் கொடுத்துட்டீங்க. இப்போ என்னோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். இங்கே 6 என்னோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எனேபிள் ஆகிடுது. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஆதார் ஓடிபின்னு வந்துருச்சு. உங்கள் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பிலாம் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண வேண்டாம். கெட் ஓடிபி போங்க. கெட் ஓடிபி போயிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் ஃபார் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைலில் ஜஸ்ட் ஹேவ் அ செக். அதில் வந்து உங்களுக்கு உங்கள் ஓடிபி வரும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஐ எம் என்டரிங் தட். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது எனேபிள் ஆகிடும். தென் ஐம் கிளிக்கிங் ஆன் சப்மிட். சப்மிட் கொடுத்துட்டேன்னா திருப்பியும் பாருங்கள் சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இங்கே சைன்டு பை செல்வகுமார், டேட் அண்ட் டைம் வந்துருச்சு. இதுதான் இ சைன். ஸோ இது இந்த நம்ம இ சைன் எப்போல்லாம் தேவைப்படும்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரா டிபார்ட்மெண்ட்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே உங்கள் டிராஃப்ட் லெட்டர்ஸ்லாம் போகுதுன்னா அவங்க இந்த வெறும் இந்த அப்ரூவ்ட் பை நேம் இருக்குல்ல, இந்த பெயர் மட்டுமே வரும், அதே ஒத்துப்பாங்க. ஆனால் சில டைம் இன்டர் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் போகலாம், மைட் பி செக்ரட்டரியேட் போகலாம், இல்லைனா ட்ரெஷரி போகலாம், இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கூட போகலாம். அங்கே போகும்போது இவங்க ஒத்துக்கல, இ சைன்டு காப்பி தான் ஒத்துப்பாங்கன்னா அப்போ இந்த மூலியமாக இ சைன் பண்ணலாம். ஸோ இப்போ இதே வீடியோலேயே நம்ம அப்ரூவ்ட் பை நேம் போட்டிருந்தோம். அப்ரூவ்ட் பை நேம் போடாத ஒரு டிராஃப்டை அப்ரூவ் பண்ணால் எப்படி இருக்குன்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறாங்கன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். டிராஃப்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட ஒரு டிராஃப்ட் இருக்குது. இதில் நான் அப்ரூவ்ட் பை நேம் போட்டு வைக்கல. இப்போ நான் ஒரு அப்ரூவிங் ஆஃபீஸர்னா இப்போ நான் பார்க்குறேன் இங்கே இல்லை, அப்ரூவ்ட் பை நேம் போடலை. ஏன்னா நான் இ சைன் மூலயமா இதை நான் வந்து அப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இ சைன் மூலயமா நான் அப்ரூவ் பண்ண போகிறதா இருந்தால் கூட நான் இந்த அப்ரூவ் தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். எனக்கு இந்த அப்ரூவ்ட் பை டேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் மேண்டேட்ரி, எல்லா இதுலேயும் போட்டுருவாங்க. பட் ஆனால் இ சைன் மூலயமா பண்ணணுன்னா அப்ரூவ்ட் பை நேம் போட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ அந்த அப்ரூவிங் ஆஃபீஸர் அப்ரூவ் கிளிக் பண்ணுறாங்க. சேம் மெசேஜ் தான் வருது, எஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் இ சைன் கிளிக் பண்ணுறாங்க. கஸ்டமில் வித் ஓடிபி பேஜ் 2 காமிக்குது, அதில் எதுவும் கிடையாது. பேஜ் 1ல் தான் என்னோடய டிராஃப்ட் இருக்குது. கிளிக் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை ட்ராக் பண்ணி வைக்கிறேன், என்னோடய இ சைன் எங்கே வரணுன்ட்டு. தென் ஐம் கிளிக்கிங் ஆன் சைன். இது பண்ணுறது எல்லாமே அந்த டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸரோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆஃப் ஆதார் நம்பர் அதை போட்டோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டிசேபிளில் இருக்குது. இப்போ ஓகே கொடுக்குறாங்க. ஆதார் கேட்வேக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இப்போ எதுவும் திருப்பி என்னோட ஆதார் நம்பர் நான் போட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நான் இ சைனில் இ ஆஃபீஸில் என்னோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிட்டேன். கெட் ஓடிபின்னு தான் டேரெக்டாக போகிறேன். போனோடனே என்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு இப்போ ஓடிபி வரப்போகுது. என்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை நாங்கள் என்ட்ரு பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது செக் ஆகிடுச்சு, எனேபிள் ஆகிடுச்சு. தென் ஐம் கிளிக்கிங் ஆன் சப்மிட். பண்ணோன்னே என்னோட ஃபைல் பேஜுக்கு வந்துருச்சு. எந்த பேஜில் என் டிராஃப்ட் இருக்கோ அந்த பேஜுக்கு திருப்பி நம்ம ரீடைரக்ட் ஆகிடுவோம். ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சைன்டு பை செல்வகுமார். இப்போ எக்ஸாம்பிள் இந்த சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க பேர் இங்கே வந்துடும், எந்த டேட்டில் எந்த டைமில் சைன் பண்ணாங்கன்ற தகவல் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் இ சைன் மூலயமா எப்படி வந்து ஒரு டிராஃப்டை அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். வணக்கம்.